மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற சூரிய மின்சார விளக்கு உற்பத்தி மற்றும் பழுதுபார்க்கும் பயிற்சி முகாமில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை அமல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவ பெண்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி தமிழக அரசின் மீன்வளத்துறை கடலோர மாவட்டங்களில் மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சூரிய மின்சார விளக்கு உற்பத்தி மற்றும் பயிற்சி முகாம் நேற்று துவங்கியது. இதனை மாநில மீனவ கூட்டுறவு இணைய தலைவர் திரு சேவிகர மனோகரன் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் நாகர்கோவில் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மீனவ பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் சிறப்பு வல்லுநர்களால் மின் விளக்கு உற்பத்தி மற்றும் பழுதுபார்க்கும் யுக்தி குறித்து பெண்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்குகின்றனர். இதேபோல் 13 கடலோர மாவட்டங்களிலும் மீனவ பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பயிற்சி முகாம்கள் துவக்கப்பட உள்ளதாக மீனவ கூட்டுறவு இணைய தலைவர் தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீனவ பெண்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கி இந்த பயிற்சியின் மூலம் மின் விளக்குகளை தயாரித்து அதை விற்று அதில் கிடைக்கின்ற காசை தனது குடும்பத்தை வளர்ப்பதற்காக வேண்டி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த வரப்பிரசாதத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீனவ மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை அமல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கன்னியாகுமரி மாவட்ட மீனவ பெண்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தொலைநோக்கு பார்வையோட அம்மா எங்களுக்கு இந்த பயிற்சியை தந்திருக்காங்க. எங்கள் வாழ்வில் நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக அமைந்ததுக்கு அம்மாவுக்கு நல்ல நன்றியை நாங்கள் தெரிவித்து இந்த பயிற்சியை நாங்கள் நல்ல முறையில் முடிப்போம்.